வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த 25 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள். இங்க பன்மையில வந்திருக்கு. அப்ப இங்கேயும் என்னவா தான் இருக்கணும்? பன்மையில தான் இருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க பன்மையில கொடுத்துட்டு இங்க வந்து ஒருமையில கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொண்டனெல்லாம் வராது. சரியா? இங்க மனிதர்னு ஒருமையில கொடுத்துட்டு இங்க பன்மையில கொடுத்துருக்காங்க. அப்ப இது மூணுமே தவறு. இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்தது சொற்பொருள். சேகரம். சேகரம்னா கூட்டம். கெடிக்கலங்கி, மிக வருந்தி, விண்ணம் பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் சேதம். வாகு அப்படின்னா கூட்டம். ஓகே, இல்லையே, இல்லை 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 சாரி என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு பார்க்கலாம். வாகுனா சரியாகன்னு வரணும். சேகரம் அப்படின்னா கூட்டம். சேகரம்னா கூட்டம். கரெக்ட், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கெடிக்கலங்கினா மிக வருந்தி, விண்ணம்னா விண்ணம் பற்றுச்சு சேதம், வாகு ரொம்ப வாகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் சரியாக ரொம்ப பொருந்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடும்பு. கடும்பு அப்படின்னா சுற்றம். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். இதெல்லாம் புக்கில் இருக்கு. பொம்மல்னா சோறு, இதுவும் புக்கில் இருக்கு. படுகர் அப்படின்னா பள்ளம், இது எல்லாமே புக்கில் இருக்குதான். படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது எப்படி எழுதலாம்னா, இங்க வந்து உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இங்க அகுதுன்னு தான் வரணும். இது புக்கில் இருக்கு. இங்க உயிரெழுத்து வந்திருக்கிறதுனாலதான் அகுது அப்படின்னு வரணும். அகுது ஓர் அழகான ஓர். அடுத்து சாலவும் நன்று அப்படின்னு கொடுத்தா, இது எவ்வகை தொடர்? அடுக்கு தொடர் கிடையாது, கட்டளை தொடர் மாதிரியும் கிடையாது, உணர்ச்சி தொடருக்கு இப்படி ஆச்சரிய குறியெல்லாம் வந்திருக்கணும், அதுவும் கிடையாது. உரிச்சொல் தொடர் தான். எப்படின்னா, உரிச்சொல் சொற்கள் என்னன்னா, சால உரு தவ நனி, சால உரு தவ நனி, கூர் களி கடி, இதெல்லாம் வந்து உரிச்சொலுக்கான சொற்கள். அப்ப சாலன்னு வந்திருக்கு. அப்ப இது உரிச்சொல் தொடர் வந்து, இது வந்து உரிச்சொல் தொடர். சரிங்களா? ஓகே, அடுத்தது சரியான கூட்டப்பெயர்களை எழுதுக. ஆமா, ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லணும். ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஆட்டு மந்தை அப்படி, அதோட கூட்டத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, இது இப்பதான் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. புல் கட்டுன்னு தான் சொல்லணும். புல் கூட்டமோ புல் கத்தையோ கற்குவியல். புற்குவியல் கிடையாது, கற்குவியல். இது வந்து புற்கட்டுன்னு தான் சொல்லணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம், இது நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணினா என்னன்னா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளும் முறைதான் நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளும் முறைதான் நிரல் நிறை அணி. அதாவது இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அன்பும் அறனும் உடையதாக இருந்துச்சுன்னா அதுவே அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இல்வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்னா, அன்பும் அறனுமாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து பண்பும் பயனுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சொல்லையும் பொருளையும் நிறுத்தி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொற்களை முறைப்பட கூறியதுனால இது வந்து நிரல் நிறை அணி. சரிங்களா? ஓகே, அடுத்தது சரியா தவறா கேட்டிருக்காங்க. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. இவை தமைக்குரிய பொருளை மாறுபடும் இயல்புடையது. தவறு. ஓகே, இதுதான் கரெக்ட். ஏன்னா இலக்கணம் உடையதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி பொருளை மாறுபடும் இயல்புடையதுன்னு சொல்ல முடியும்? அப்ப இதுதான் கரெக்ட். 50 காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவி எனும் வேறு பெயரும் உண்டு. கரெக்ட். மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை கூறக்கூடியதுதான் இந்த மணிமேகலை. என்னது? மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி கூறக்கூடியதுதான் இந்த மணிமேகலை. ஸோ இப்போ 2 கூற்றுமே சரியானது, மிகவும் சரியானது. ஜெயகாந்தன் சிறுகாதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுது கொழல் வினா. இப்ப வினா வந்து 6 வகைப்படும். அதுல கொழல் வினா, கொடை வினான்னு 2 இருக்கு. கொடை வினா என்னன்னா, ஆசிரியர்கிட்ட ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை அந்த மாணவரிடம் கொடுக்கும் பொருட்டு உனக்கு இந்த புக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறது வந்து கொடை வினா. ஏன்னா அவர் அளிக்கிறாரு, அவர்கிட்ட அது கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அது இதே வந்து ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதான்னு நம்ம ஒரு கடையில போய் கேட்கிறோம், அப்ப அது வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கறதுனால அது கொழல் வினா. கடையில போய் பருப்பு உள்ளதான்னு கேட்கிறோம், அது கொழல் வினா. சரியா? ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வெறும் வினாவை மட்டும் படிச்சுக்கிட்டே போயிருக்க கூடாது, அதோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதுக்கு எது கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்டா பறவை தான். பறவை என்பது புல், இதுதான் ஆன்சர்.
சரியா? ஓகே. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை, அதனால் குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஆன்சர். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தன. தோணிகள்னாலும் இன்னொரு கப்பல் மாதிரிதான், கப்பலுக்கு இன்னொரு பெயர் தானே தோணி, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, எனவே அப்படின்னு சொல்லணும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு கேட்கணும். யார் பேர்னு கேட்பீங்களா, ஏன் பேர்னு கேட்பீங்களா, எதற்குன்னு கேட்பீங்களா, எத்தனை பேர்னு தான் கேட்க முடியும். அடுத்தது ரவி வந்தான் அப்படின்னா இது இறந்த காலமா இருக்கணும். ரவி வருகிறான் அப்படின்னா, ரவி வருகிறான்னா இது நிகழ்காலம். ரவி சென்றான் அப்படின்னா இது இறந்த காலம். அப்ப இதுதான் கரெக்ட். ரவி வருவான் அப்படின்னா இது எதிர்காலம். ஓகே. இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க சொல்லலாம். திடல், திடலை எப்படி எழுதுவோம், விளையாட்டு திடல், விளையாட்டு திடல் எழுதுமா. தயிர் சோறு, பறவை, பறவை கூடு, பறவை கூடுன்னு சொல்லிட்டாங்களா. அடுத்தது பறவை, பறவை கூட்டம், சாரி பறவை கூட்டம். ஓகே, வாழையை எதோடுமே இணைக்க முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூடுன்னு கூட எழுதலாம், பறவை கூடுன்னு எழுதலாம், பறவை கூடுன்னு கூட சொல்லலாம். ஓகே, பறவை கூட்டம். ஓகே, பறவை கூட்டம் இதான் கரெக்ட். ஏன்னா பறவை கூடுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இங்கே வராது பாருங்க. பறவை திடல் நான் சொல்ல முடியும், அப்போ இது வர. வாழைச்சோறு நான் சொல்றேன், அப்போ இது வராது. இங்கே பறவை கூட்டம்னு விட்டுருவாங்க, ஆனால் இங்கே வாழை திடல் நான் சொல்லப்படும், வாழை, வாழை தோட்டம் தான் சொல்லணும், அப்போ இதுவும் வராது. இப்போ விளையாட்டு திடல் கொடுத்துருக்காங்க, பறவை கூடு கொடுத்துருக்காங்க, வாழை கூட்டம் நான் சொல்ல முடியும், அப்போ இதுவும் கிடையாது. இதை வச்சே நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகே. பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத மொழி எது? நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, மொழி பயிற்சி அப்படின்னா சொல்லுவோம், மலை பயிற்சின்னு சொல்ல மாட்டோம், இது தவறு. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன், இதான் வரும். உசுறுனா இது வந்து பேச்சு வழக்கில் வரக்கூடியது, இதுதான் எழுத்து வழக்கில் வரக்கூடியது. அடுத்தது பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற்குறி கேட்டிருக்காங்க. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேர்க்கும். அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. திருநெல்வேலி என்பது நெல்லை, இதோட மருவு பெயர் வந்து நெல்லை, இதுதான் கரெக்ட். மயிலாப்பூர் என்பது மயிலை தான் இதோட மறுபெயர். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இதோட மறுபெயர் தான், மருவு பெயர் தான் கோவை. திருச்சிராப்பள்ளி இதோட மருவு பெயர் தான் திருச்சி. கும்பகோணம் இதோட மருவு பெயர் தான் குடந்தை. சரிங்களா? பிரித்தெழுதுக. செய் நன்றி, செய் நன்றி, செய் பிளஸ் நன்றி, செய் நன்றி தான் ஆன்சர். அவன் வந்தது அப்படிங்கிறது திணைவலு, அவன் வந்தான்னு எழுதியிருக்கணும், அவன் வந்ததுங்கிறனால இது வந்து திணைவலு. இப்போ இது வந்து உயர்திணையா இருக்கு, இது வந்து அக்ரணையா இருக்கு, அப்போ இது வந்து திணைவலு. சரிங்களா? ஓகே. இந்த உழை அப்படின்னா உழைக்கிறதுனால வேலை, வேலைனா உழைக்கணும், வலினா உழை, மன வளைச்சல், மன உளைச்சல்லாம் சொல்லுவோம்ல, மன வலி, அதான் வந்து இதுவாக வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.